என்ன பிரச்சனை? நல்லா உடம்பு எங்க நல்லா இருந்தது, ஆட்டோ அட்டாக் வந்து அது விடுங்க. என்ன காடு சொல்லுங்க, என்ன வேணும்? அப்புறம் அதெல்லாம் நல்லபடியா நாளைக்கு வந்து ரிசல்ட் பேசும்போது எனக்கு உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரிஞ்சு சொல்லி நான் மாய்ச்சி தரேன். கேளு. என்ன பண்ணு சொல்லு, நான் இப்ப மாத்தி தரேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல. இல்லையா? நான் ஒரு தனி பாருங்க. ஒன்னாவது நாமத்தை ஓட்டி நெத்தியில வைங்க. பெரும்பாலும் நாம தான், வேற எதுவும் நினைக்காத. பண்ணுங்க, ஒன்னும் ஆகாது. ஆரோக்கியம் பண்ணி கொடுத்து வச்சு சீக்கிரமா பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா ஓப்பன்லயே இதே ஆஞ்சா பண்ண சொல்றேன், பாக்குறேன். நைட்டு கேட்குறேன், ஐயா கேட்குறேன். சரி பண்ணிட்டேன். வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணு உங்களுக்கு எதுவும் ஆகான்னு சொல்லிட்டேன். ஆமா, அதுதான் அந்த அருள் கோயில் சாமி. வேற எதுவும் எனக்கு வேணாம். அதான் அதெல்லாம் சரியாயிடும். நீங்களா சொல்லாதீங்க, சாமி சொல்ல. நாங்க மெடிக்கல்ல என்ன சொன்னாங்களோ அதை சாமி சொல்லுங்க. கால் பெயர் வந்து லேசா பல்கிங்கா இருந்தாங்க, லேசா வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி வேற அடிக்கடி வருது. அது வந்து சாமி நம்ம ப்ராஸ்டேட் கிளான் ஒன்று இருக்கும். அந்த ப்ராஸ்டேட் கிளான் வந்து நார்மல் சைஸோட லைட்டா என்லாக் ஆயிருக்கு. அதனால அந்த ப்ராப்ளம் ஒரு நேரத்துல உயிர் வர கட்டம் வந்ததா, அதெல்லாம் அப்படியே மறைச்சிருக்கீங்க என்கிட்ட. சொல்லுங்க. நேற்று நைட்டு கூட ஒரே கனவுல கத்தி அதான் நீங்க சொல்லாடி அங்க வந்துடும் ரிப்போர்ட் எனக்கு. யாரோ வர்றாங்க, அது பண்ணாங்க, கூப்பிட்டு போவாங்க, செய்யறாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அதே இது பண்ணிட்டு. அவரு எதுவும் உண்மையை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணுதான் எடுத்து விட்டு எடுத்து எடுத்துட்டே நானு. இல்ல எனக்கு கனவு நடந்தது இவங்க பேசிட்டேன். எனக்கு உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு யாரு எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு உடம்பு ஆரோக்கியம். யாரு எப்படி கேட்டாலும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, பயப்படுறீங்களா அழுது சொன்னாங்க. அதான் சொன்னீங்களா நீங்க? நம்ம சிரமத்தால இவங்க சிரமப்படுறாங்க. இவங்களே அவங்க பேசிதான் ஆகணும். எனக்கு உடம்பு முடியல எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. எனக்கு என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க கூடாது. முடிய வரைக்கும் நம்ம சிரமம் அவங்க சிரமம் கொடுத்தா நல்லது கட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஐயா வச்சுன்னா வேலைக்கு ஆகாது. நிறைய அடி வாங்கி சத்திய போடல பிள்ளைய கொடுத்துட்டு பண்ணிருக்கோம். ரொம்ப அடி வாங்கி இருக்கு சார். ஒரு இதுல 4 வருஷம் தற்கொலை கொடுத்தியா? எனக்கு ஒண்ணு புரியல. என்ன கதை கேட்கிறேன் புரியல. இருக்கிற என்ன பண்ணலாம், என்ன எடுத்துட்டு வந்தது அது பண்ணிடுறேன். இருக்கிறவங்க வேண்டாம். பெரிய பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு தான் சொல்லிட்டு சொன்னாங்க 2 வருஷம். பெரிய பொண்ணு அதுலயே அந்த பொண்ணை நான் ரொம்ப நேசிப்பேன். அது என் மேல உயிரா இருக்கும். அதுல இருந்து எனக்கு மனசுல ஒரு தீராத ஒரு கவலை இருந்துட்டு இருந்தது. வேதிங்களை கூப்பிடும்போது பெரிய பிள்ளை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சரி, இந்த பக்கம் வழி இருக்குதா?
வலி இந்த இடத்துல நான் தான் கேட்ட வழி தான் லெஃப்ட்ல கையெழுத்துல காட்டுற விட்டாங்க இருக்குல்ல. இல்லைன்னா வந்து இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன பிறகு மட்டும் காட்டிங்க அது மாதிரி சொன்னது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு மாதிரி வயிறு இறைச்சலாம் ப்ராப்ளம். சரி வழி கணப்பாருங்க. வயிறு இறங்கி வழி கணப்பாருங்க முதல்ல. இல்ல இப்ப வலி இல்லை முதுகுலி இல்ல இப்ப தெரியல. நான் லேசா வயிறு இறச்சி முன்னாடி இருந்து இப்ப இல்ல. முதல்ல நார்மலா இருந்துட்டு பாருங்கய்யா தண்ணியில போட்டு இந்த நெஞ்சில கட்ட மாதிரி நெஞ்சில கட்ட மாதிரி சாப்பிட்டோம்னா தட்டி பிடிக்கிற மாதிரி கட்ட மாதிரி நெஞ்சு கட்ட மாதிரி இருக்காதுன்ட்டேன். சரி பண்ணிட்டேன் சரி பண்ணிட்டேன். சரி சரி இருக்கான்னு கேளுங்க. இருக்காயா? இல்ல இப்ப தெரியல. இதை மட்டும் கலக்கி கூறி உள்ள தண்ணியில போட்டு ஒண்ணும் ஆகாது. இத தண்ணியில போட்டு கலக்கி கொடுங்க, ஒண்ணுமே ஆகாது. நீங்களும் குடிக்கலாம். எனக்கு இப்ப 4 நாளா ஒரே படிச்சுட்டு வாங்க. இது 2 போனுக்கு 1 போனுக்கு மேல மேல 2 போன என்ன போகுது நீ கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். நான் கொடுக்குறேன். 10 வருஷம் வழியில 10 ரூபா போறான். அதுக்காக என்ன பண்ணுது வழிக்கு எங்க என்ன பண்ணுங்க. அவங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. கால் பிராக்சர் மல்டி பிராக்சரிங்க. கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து 3 இடத்துல கால் இதாயிடுச்சு. நாட்டு வைத்தியம் பண்ணி தான் இது பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். முன்னாடி வெட்டிலே தான் இருந்தேன் 2-3 மாசமா. அதுக்கப்புறம் வாக்க வச்சு நடந்தேன். இப்ப வாக்க வைக்கல, சும்மா நடக்கிறேன்னா அந்த வலி இருக்கு. வேற என்ன பண்ணுது? ஜாயிண்ட் ஒவ்வொரு ஜாயிண்ட் வலிக்குது. தூக்குங்கிறது இல்ல. வலிகள் பாருங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். பாருமா கொஞ்சம் இருக்கு சார். பாருங்க. இல்ல இருக்கானே இல்ல ஆஸ்பத்திரி கை வந்தா சொன்னா ஆஸ்பத்திரி கை வந்தா அவங்க நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. நான் ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்றேன். நானே ஆட்டோடாக வந்து சென்று வச்சுக்கிறேன். நுரையீரல் பிரச்சனை, மூச்சு வாங்குது, அதிலும் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு நான் பண்ண கர்மவன அதான் பண்ணிச்சு. யாரா இருந்தாலும் அப்புறம் பேசுறீங்க. அதுதான் நான் நீங்க சொல்லுவாங்க. சாமி தானே வேண்டுவோம், சாமி வேண்டாம கொடுத்தாரு. இங்க வர்றதுக்கே இஷ்டம் இல்லை சாமி. இங்க வர்றதுக்கு நான் நேற்று நைட்டு 4 கப்பல் பண்ணி தான் வந்து அது கூட காலையில ஒண்ணும் இல்ல. இந்த இதுல இதை மட்டும் நெத்தில வைக்க சொல்லுங்க, வயல போட சொல்லுங்க. நான் சரி பண்ணி தரேன். ஆயில ரொம்ப பண்ணி சொல்றேன். சரி சரி வருதாங்களா? தண்ணி உங்களுக்கு கோவத்தை குறைக்கணும். நீங்க இன்னி கோவத்தை குறைக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. கோவத்தை குறைங்க. கோவம் வந்தா காய் மாதிரி வந்து கோவம் கோவம் குறைங்க. பாருமா இன்னொன்று வருமா வரிகாணு
அப்பனே நாராயணா. சாமி எனக்கு இந்த கோர்ட்ல உள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். எல்லாம் ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இதை ஒரு 25 வருஷமா இது சொல்லிட்டு போதும். 25 வருஷமா அந்த கேஸ் நடந்துச்சு. வாய்ப்பு என்ன விழுது வழி விழுது பரவாயில்லையா? இந்த மாதிரி வீட்டுல பண்ணணும் நீங்க. ரொம்ப வருஷம் அங்க சாமி கிட்ட வரணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். வர முடியாம இருந்தது. நேற்று நைட்டு கூட எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் இப்போ காலையில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி சண்டை போட்டு இப்ப கிளம்பி வந்திருக்கேன். ஐயா நல்லா பண்ணுவாரு, நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிங்கிற ஒரே நம்பிக்கையில வந்திருக்கேன். ஐயா எல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பாரு சொன்னதுல எனக்கு வழியில பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க நிறைய விஷயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயாவிட்ட வந்தோம்னா எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் வந்திருக்கு. வேற எந்த இதுவுமே இருந்தது கிடையாது. வலி செட் ஆயிடுச்சு. வலி இப்ப குறைஞ்சிருக்குங்க. எனக்கு கும்பல வேணாம். கும்பல கை காது வந்து இதுல 4 வருஷமா மாசு 4 வருஷம் மாத்திரை கொடுத்துருவாங்க. மாத்திரை போகணும். 4 வருஷமா போட்டு 3 வருஷமா கூட அப்படியே தான் இருக்கா? இப்போ முதல்ல இருந்து நிறைய இன்னும் கொஞ்சம் நல்லா ஐயா கோயில அவங்க டிவி பார்த்தோம் சொல்லல. அதனால சரி வந்துருக்காங்க. சரியா போகும்போது நல்லா நடப்போம்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி தூக்க முடியுமா? வலிதா காலு வலி வலிலாம் வலி அப்படி நாராயணா. நடந்து போ. நடந்து போ. யாரும் பிடிக்காது. நடந்து போ. நடந்து போ. நடந்து போ. எவருங்க நான் ஒண்ணுமே நான் பண்ணல. ஐயன்ற நடந்து போ. கேட்டீங்களா? என்னம்மா கேளுங்க அவரை. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான் சொன்னேன். டென்ஷனை குறைக்கணும் நீங்க. நீங்க கொண்டாட அதுல அதை உங்களை பண்ணி சொன்னது செய்யும். அவங்க இதுக்கு எதோ செய்யும். கோயிலுக்கு பெருமாள் கட்டிட்டீங்க. பெருமாள் நீங்க நாங்களாம் பெருமாள்
கூட நிக்குது தண்ணி வச்சு கும்பிடுங்க. சரியா? கும்பிடு. இதுவும் அதை விட கேட்கணும். விதி அண்ணமா அப்படிதான் அவங்களுக்கு அதை வச்சு தண்ணி வச்சு கும்பிடு. வந்து வேப்பாடு இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு 4 வீடு இருக்குது இருக்குது அங்க உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி. சரியா? டீச்சர் கேட்காத போறோம் போயிட்டு. சரியா? சரி ஒன்னும் அவங்க சாமி போன காலையில் கொண்டு வரீங்க அங்க போன் அங்க என் கால கொண்டு வரீங்க. நானும் ஒரு மனுஷன் தான். தண்ணி அடிச்சாரா அவருக்கு தண்ணி முன்ன செம்ம தண்ணி இல்ல அதையும் கேட்டேன். நரம்புல பேலன்ஸ் பத்தல, ஸ்ட்ரென்த் பத்தல, ரத்தம் கம்மியா இருக்குது. ஆனா டாக்டர் இப்படி நான் பண்ணிட்டேன். சரிங்களா? அவர் வந்து எவ்வளவு நாள் இருக்கலாம் வரதே கிடையாது. வந்து போவாரு வரவே மாட்டாரு. நான் என்ன பண்ணிப்பாரு எவ்வளவு நாள் இங்க வந்து போய் எவ்வளவு நாள் அந்த மாதிரி அதுல ஒரு லேடி வந்து பிரச்சனை பண்ணுதா ஒரு இடத்துக்கு லேடி வந்து பிரச்சனை பண்ணுதா? அவங்க வந்து ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க. அதான் லேடி தான் கேட்டேன். சரி சீக்கிரம் நினைச்சா சம்பளத்தை கொடுத்துடலாம் சார். சரி நான் படிப்பா வீட்டுக்கு போறீங்களா ஆபீஸ் எங்க போறீங்க? பையன் விட்டு போயிட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரி போக சொன்னாங்க சொல்லி நாளைக்கு ஆஸ்பத்திரி வர சொல்லி அதை பார்த்துட்டு தான் போனோம். தெரியும் இங்க இருந்து கம்மி சரி 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 ஏதோ முண்டிகாசு போட்டு பிரச்சனை இருக்குது. முண்டிகாசு இப்ப காலையில வேண்டி நைட்டு வேண்டி வச்சுக்கோங்க. அதுதான் வந்துச்சு வந்துச்சுன்னா யாரும் வேணா பண்ணிட்டீங்க. எங்க கையில வச்சுதானே வைக்கிறோம். அப்படி சுத்தி வா கோவிலுக்கு போங்க. சரிம்மா சரிம்மா அங்க போங்க. சுத்தி வா ஒரு பாட்டு வாங்கி 2 அடிக்கலாமா? ஒரு பாட்டு வாங்கி அப்படி சேர்ந்து கொடுங்க.
உட்காருடா. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? வாயை திட்டிக்க வச்சியா? அது நரம்பு வேலை செய்யறேன். கீழே அடிபட்டு தலையில இருந்தா கொஞ்சம் சொல்ல மாட்டேங்க எதுவுமே. இதெல்லாம் ரொம்ப இந்த சமயம் எல்லாமே ஆச்சு. ஓம் நாராயணா. யாரு பயந்துட்டேன் அவங்க எங்க வீட்டுல சொல்லு. எங்க வீட்டுக்காரமா மருமையா மருமை என்ன பண்றாரு? மாம்பூல ஆட்டோ ஓட்டுறா. இந்த மாதிரி பேசுறது தெளிவா வருதா? கேட்ட மாதிரி கேளுமா? கொஞ்சம் பேசி திக்குதா தெளிவா வருது? தாம்பரத்துலேருந்து வரேன் சார். நான் எங்கெங்கே ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் 4 வருஷமா பார்த்துருந்தேன். ஐயா இது கொஞ்சம் வந்து ஐயாவை பார்த்தோன்னே எல்லாம் நல்லா இது பேச மாட்டேன். கரெக்டாக நல்லா பேசுகிறேன். திக்கி பேசுவேன். இப்போ நல்லா கரெக்டாக பேசுகிறேன்.